நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதில் உங்களுக்கு வாழ்த்து நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சவுண்ட் ஒரு மாதிரி கேட்குதுல்ல? சரி, ரைட், ஓகே. கேட்குதுல்ல? கேட்குதுங்களா? ஒரு மாதிரி கேட்குதுங்களா? சரி, இருங்க. இப்போ கேட்குதுங்களா? சரி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்க தேவைய வார்த்தை கடன்பட்ட இருவர். தலைப்பினது கடன்பட்ட இருவர். திருப்பி கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். அல்லேலூயா. இப்போ 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கோம்? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை பொழுதில் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் தாமே அடியனை ஆட்கொண்டு அப்பா இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக கேட்கிற உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நீர் மூடி மறைத்து கொள்ளும்படியாக வார்த்தைகள் புரிய கிரியை செய்ய பலன் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உங்கள் வல்ல கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபுல்லாக ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் இருப்பாருங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் இருக்கா விமல்? ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டீங்களா? போதும், ரைட். சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பார்த்திங்கன்னா கடன்பட்ட இருவர். இங்கே இது நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் எப்பயுமே ஒன்று பேரலைஸ் பண்ண சொல்லுவார். ஒன்றை காண்பிக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக அங்கே அந்த ஊமையை பேசுகிறார். சரி, முதல்ல இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கான்? விருந்துக்கு எதுக்காக அழைத்தான்? விருந்துக்கு அழைத்தார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த சீமோன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த 7:36 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 7:36. ஆனாலும் 36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். சரி, இப்போ கூப்பிட்டான். எதுக்காக? நல்லா பாருங்க, வேண்டி கொண்டானா. ஆண்டவர் எப்பவுமே அவரை வருந்தி கேட்டால் தான் வருவார். சும்மா நின்று பார்த்து வானா வர்றதுக்கு அவர் எப்படி விட்டுறல, அதான் வரமாட்டார். வருந்தி கூப்பிடணும். எலிசாவை வருந்து கூப்பிட்டாங்களே இல்லைங்களா? சுனைமேல் வருந்து தான் கூப்பிட்டாங்க. நல்லா பாருங்கள், கூப்பிட்டுன்னு ஓடின வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வருந்தி கூப்பிட்டா மட்டும்தான் வருவாங்க உண்மையான ஊழியக்காரங்க, இயேசுவை பின்பற்றுகிறோம். இப்போ வருந்தி கூப்பிட்ட பொழுது அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். சரி, இப்போ இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது மார்க் 14:3 எடுத்துக்கோங்களேன். மார்க் 14:3 அதை எழுதி கொடுக்கல உங்களுக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த. சரி, இப்போ இவர் பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறாரு. எங்கே வந்திருக்காரு? ஏசப்பா எங்கே வந்திருக்காரு? அவர் வருந்து கூப்பிட்டாரு. அவருக்கு நிறைய வேலை இருக்குது, சரிங்களா? 3.5 வருஷத்தில் அகில உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களை ரட்சிக்க, மனு குலத்தை ரட்சிக்க தான் வந்தார். 3.5 வருஷம்தான் பிளான் வருது. 30 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணார்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தன்னுடைய ஊழியத்தில் வந்தார். இன்றைக்கி என்னென்னா நம்ம இயேசுவை தான் நம்ம ரோல் மாடலாக எடுக்கணும், சரிங்களா? முந்தின நேரத்து யாருக்கு பர்த்டே கரெக்டாக சொல்லுவீங்களே? தலைவருக்கா? அவங்களாம் தெரியுமா வசனம்? அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது. ஸ்டார் தானே அவருக்கு ஒரு வசனம் இருக்குது. வழி தப்பி மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாம். யூதா புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கம் தப்பி, நீங்கள் எடுக்காதீங்க, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். மார்க்கம்னா சரிங்களா?
வழி தப்பிட்டாங்க. எங்கே? இயேசு தான் வழி. அந்த வழியை தப்பின நட்சத்திரங்கள் அவங்களாம். நம்மளாம் வழி தப்பாத நட்சத்திரங்கள். சொல்லுங்கள், நான்லாம் ஏன்னா இயேசு என்ற வழியில் நடக்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ இவர் பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசு அழைத்த போது வந்தார். அவங்க வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ பெத்தானியா ஊரில் தான் யார் இருக்கிறது? லாசரு, மார்த்தாலும் மரியாலும் இருக்கிறாங்க. சரிங்களா? யார் இருக்கிறது? இந்த பெத்தானியா ஊரில் அவங்க இருக்குது. சரி, இப்போ குஷ்டரோகி ஆகிய, நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா குஷ்டரோகினா அவனை ஊருக்கு ஓரமாக வைப்பாங்க, ஊருக்கு வெளியே வைப்பாங்க. சரிங்களா? எங்கே வைப்பாங்க? ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. குஷ்டரோகியை தொட்டால் அவன் தீட்டு, அப்படி தான் பிரமாணம் சொல்லுது. ஆனால் ஏசப்பா வந்து குஷ்டரோகியை தொட்டார். ஆமென். அவர் தொட்டால் குஷ்டம் வரும், அவர் தொட்டால் குஷ்டம் போகும். அவர் தொட்டதால் மிரியாமுக்கு குஷ்டம் வந்துச்சு, அவர் தொட்டதால் மோசே கையில் குஷ்டம் வந்துச்சு. அவர் தொட்டால் குஷ்டம் போயிடும். போச்சா இல்லைங்களா? அவர் தொட்டால் வரும், அவர் அடித்தா வரும், அவர் தொட்டால் போகும். ஆமென். சரங்கு வருமா, சொறி வருமா? இருக்குது பைபிளில். லேவியராகமம் எடுத்து வாசிங்க. நீங்கள் தப்பு செய்யும்போது சொறி சரங்குலாம் வருமா? ஆமென். சரிங்களா? அப்போ தப்பு செய்யாதீங்க, சொறி சரங்கு தானாக போயிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இங்கே இப்போ இந்த குஷ்டரோகி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நல்லா பாருங்கள், குஷ்டரோகி வீட்டுக்கு வந்திருக்காருங்களா? குஷ்டம் இப்படி எதுக்காக வரும்? ஆண்டர் அடித்தா வரும். எதுக்காக வரும்? அப்போ உங்களுக்கு புரியுதுக்காக சொல்ல, பின்னாடி வரேன். சரி, இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பார்க்கும்போது பெத்தானியாவில் குஷ்டரோகி ஆகிய சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதளம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, மணி வாசிங்க, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதளம் என்னும் உத்தம தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, வெள்ளைக்கல் பரணி உத்தம தைலம் தெரியும். ஒரு ஜாரில் எடுத்து வந்துருக்காங்க, நல்லா ஒன்று பாருங்கள். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அவர் அங்கே உட்காந்துருக்காரு, சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏன் அதை அவங்க எடுத்துகிட்டு போகணும்? என்னைக்காவது யோசிச்சோம்மா? ஏன் அவங்க அதை எடுத்துகிட்டு வரணும்? அப்படி அதனுடைய பின்னணி என்ன? அதில் என்ன இருக்குது? என்னைக்காவது யோசிச்சோம்மா? எத்தனை கிஃப்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துருக்கலாம்ல, ஏன் இதை கொண்டு வந்தாங்க? அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இப்போ சீமோன் என்கிற அந்த பரிசேயன் இயேசுவை அழைத்து அவரை தன்னுடைய வீட்டில் சேர்த்து கொண்டு ஆகாரத்தை எடுத்து வைக்கிறான் வைங்களேன். அங்கே என்ன போகுது? ஒரு பெரிய விருந்து போகுது. சரி, பெரிய விருந்து போகுது. அப்போ இந்த அம்மா வராங்க. ஏன்னா அவங்க வீடு எங்கே தான் இருக்குது? பெத்தானியில் தான் இருக்கிறாங்க. பெத்தானி அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் புவர்னு அர்த்தமா? ஹவுஸ் ஆஃப் புவர், ஹவுஸ் ஆஃப் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஹவுஸ் ஆஃப் புவர், ஹவுஸ் ஆஃப் ஃபிக். சரிங்களா? ஹவுஸ் ஆஃப் ஃபிக் அப்படின்னா அத்திப்பழம். சரிங்களா? அங்கே நிறைய அத்திப்பழம் வரும். சரிங்களா? என்ன வரும் உங்களுக்கு? அத்தி மரம்னா எங்கே ஞாபகம் வருது? சகை ஞாபகம் வருதா? வரட்டும், நல்லது தான். அத்தி மரம் இலையை தைச்சி போட்டாங்களே, ஆதாம் ஏவாள் எங்கே ஒழிஞ்சிக்கினாங்க? சரி, இது நம்ம போயிடலாம், வந்துடலாம். இப்போ இந்த அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு காஸ்ட்லியான நலதள தைலத்தை ஒரு வெள்ளைக்கல் பரணியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து எங்கே ஊற்றுனாங்க? இங்கே நீங்கள் வந்துருங்க, இப்போ இங்கே வந்துருங்க, லூக்கா வந்துருங்க, 37 வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய, இப்போ அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கு. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறாங்க. என்ன பாருங்களேன், நம்ம ஏசப்பாவை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி விட்டுட்டு கம்முனிருக்கல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. புரியுதுங்களா? எதுக்காக வந்தாராம்? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவர் அறிவு மேன்மையா? ஆமாம். நீங்கள் அங்கே அவர் அறிஞ்சிங்கன்னா பரலோகம் போவீங்க, அறிஞ்சு நடந்தீங்கன்னா மேன்மை. ஆமென். சரி, இப்போ வந்துடலாம். இப்போ அறிந்து தெரிந்து கொண்டு கேட்டு கேள்விப்பட்டு எங்கே வந்தாங்க? அந்த சீமோனுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க.
வரப்போ சும்மா வரல, வரும்போது என்ன கொண்டு வந்துட்டாங்க? வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். எங்க பூசினாங்க? பாதத்தில் பூசினாங்க. சரி, மத்தியில் பார்த்தீங்கன்னா சிரசின் மேலே சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம பாதத்துக்கே வருவோம். சரிங்களா? பாதத்துக்கே வருவோம். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. சரி, இப்போ இவங்க வந்து இங்கே அந்த ஸ்திரீயை பற்றி ஒரு மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த ஸ்திரீ தான் தேவனால் தொடப்பட்ட பிறகு அதே லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணாங்களாம்? லூக்கா 10:42 வாசிங்க. வாசிங்க. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எப்போ ஆண்டவர் அந்த பெண்ணை தொட்டாரோ, எப்பொழுது அந்த பெண்ணுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தினாரோ, அந்த நாள் முதற்கொண்டு இயேசுவை அதிகமாக நேசித்தாங்க. நம்ம நேசிக்கிறோமா? ஏசப்பாவை நேசிக்கிறோமா? ஏன்னா நம்மலாம் கடன் பட்டவங்க தான். இப்பயும் இருக்குது, பொருளாதாரத்தில் கடனில் இருக்கிறோம். ஆனால் இந்த கடன் எல்லாம் கூட நம்ம காசை வச்சு கட்டிடலாம். ஆனால் நம்ம மேலே ஒரு பாவம் என்ற கடன் இருக்குது தெரியுங்களா? இந்த பாவத்தை பரிகரிக்கிற ஒரு இயேசு மட்டும்தான். அந்த கடத்தை போக்குற ஒரு இயேசு மட்டும்தான். ஆமென். சரி, இப்போ வந்துடலாம் பாயிண்ட். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க? அவருடைய பாதத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணாங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம வந்துடலாம். அந்த வெள்ளைக்கல் பரணியில் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்தாங்க, விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்தாங்க. வந்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த யூதருடைய முறைமையின்படியாக, ட்ரெடிஷன் படியாக அந்த நலதள தைலம் என்பது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதை வந்து எப்போ நிச்சயதார்த்தம் நடக்குதோ, நிச்சயதார்த்தம் நடக்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இன் ஜூவிஷ் ப்ராக்டிஸ் சச் பெர்ஃப்யூம் வாஸ் ரிசர்வ்டு ஃபார் பெட்ரோத்தல் கிஃப்ட். நிச்சயதார்த்தத்துக்கு அது பரிசாய் கொடுப்பதான். சொல்லுங்கள், நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம நிச்சயிக்கப்பட்டோமா? நீங்கள் நிச்சயிக்கப்பட்டீங்களா இல்லையா? நிச்சயிக்கப்பட்டீங்களா? கல்யாணம் மத்திய ஆகத்தில் நடக்க போகுது. இப்போ நிச்சயிக்கப்பட்டோமா இல்லைங்களா? நிச்சயிக்கப்பட்டுட்டோங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அதை பரிசாக கொடுப்பதற்காக அதை வாங்குவாங்களாம். அது ரொம்ப காஸ்ட்லி. நம்ம உதாரணம் சொல்லுவாங்க, எவ்வளோ அதோடைய எடை பார்த்தீங்கன்னா 320 கிராம்லேருந்து 330 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பர்ஃப்யூமுடைய நெட் வேல்யூ 330 கிராமு. அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 300 டெனாரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 300 டெனாரி சொல்லப்பட்டிருக்கு. டாலர் கணக்கு பார்த்தீங்கன்னா $30,000. எவ்வளோ 25,000 $30,000 அதனுடைய காஸ்ட். இப்போ அமெரிக்கன் டாலரில் நம்ம கணக்கு படி இருக்கிறதுலே காஸ்ட் இதுங்க அமெரிக்கன் டாலர் தானே. எவ்வளோ இன்றைக்கி ஒரு டாலரு? அது எவ்வளவோ இருந்துட்டு போகுது கழுத, நமக்கு எதுக்கு? வாங்க பாயிண்ட்டுக்கு. சரி, இப்போ அவ்வளோ காஸ்ட்லியானதை கொண்டு வந்து என்ன பாருங்க, அது ஒன்ஸ் உடச்சிட்டாங்க வைங்களேன், உடச்சிட்டா நோ ரீயூஸ். சரிங்களா? அது என்ன பண்ணோம்? யூஸ் பண்ணிடணும். உடச்சி அவங்க கண்ணு முன்னாடியே சீசருங்க இருக்கிறாங்க கூட. சீமோன் பேதுரு இருக்கார், சீமோன் பேதுரு இருக்காரு, இன்னொரு பேதுரு இருக்கிறாரு. உடச்சி ஊற்றுனாங்க. ஊற்றினோடனே எப்படி இருந்திருக்கும்? நம்ம வீட்டில் நம்ம சென்ட் அடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, கொச்சினில் போயிட்டு ஒரு கொச்சின் ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்து அதை பூசிட்டு போகும்போதெல்லாம் எதிர் வீட்டில் இருக்க டாக்டர் கேட்பார், சூப்பராக இருக்குங்க பர்ஃப்யூமு சார், எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பார். அங்கே வாங்கினுங்க அப்படின்னு. சரிங்களா? அப்போ லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு போகிறதே, சும்மா ஒரு 4 ரப்பு தேய்ச்சிட்டு போகிறதே பக்கத்தில் இருக்கிற வாசனை தூக்கு தான். அந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? இந்த அம்மா போயிட்டு சீமோன் வீட்டை கமகமன்னு ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. உண்மையாக இல்லைங்களா? கமகமன்னு ஆக்கிட்டாங்க. உடச்சி ஊற்றம் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம வாங்குகிறோம், CK வாங்குகிறோம், அப்புறம் வேறு என்ன பெர்ஃப்யூம் காஸ்ட்டில் இருக்குது? குச்சி, CR7,
என்னடா ஏதோ சொல்கிறாரு, யூஸ் பண்ணுறதால சொல்கிறேன். அது கூட எனக்கு தெரியாது, இப்போ தான் வாங்குகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி தெரிஞ்சது தெரியுங்களா, ஃபாகு ஏதோ ஒன்று. சரி, நான் பர்ஃப்யூம்காக போகிறேன். இருக்கிறதுலே காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட்லி இதை எப்போ கிஃப்டாக கொடுப்பாங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணும்போது கொடுப்பாங்களாம். என்னடா நிச்சயதார்த்தத்துக்கும் இதுக்கான சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களே, நல்லா பாருங்கள். ஒரு நாள் அப்படி இருந்தாங்க. தேவன் அவங்கள மன்னித்த பிறகு, தண்டிக்கணும்னு கொண்டு வந்த அவங்கள தேவன் மன்னித்த பிறகு அவங்களுக்கு அலாதி அன்பு. எல்லாம் என்னை கொல்ல பார்த்தாங்க, என் மீட்பர் என்னை காத்தாரு. அல்லேலூயா. நியாயப்படி கள்ளத்துக்கு அடிச்சு அவங்க அன்றைக்கே செத்து போயிருக்கணும். ஆனால் தேவன் மறு ஜீவனை கொடுத்தாரு எனக்காக. இவ்வளோ பெரியதை செய்தவருக்கு நான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம நிச்சயிக்கப்பட்ட பொழுது நம்ம ஞாபகம் எடுக்கிற பார்த்தீங்களா, எடுத்தோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி ஒரு வாசனை வீசியிருக்கும். ஆமேன் இல்லைங்களா? ஒரு வாசம் வீசியிருக்கும். ஆமேன். அந்த வாசம் நீ ஃபிசிக்கலாக உணர முடியாது, ஸ்பிரிச்சுவலாக உணர முடியும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்களா? வாசிங்க உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும், ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும், என்னுடைய நலதைலம் தன் வாசனை வீசும். என்னுடைய நலத தைலம் தன் தன் வாசனையை வீசும். அவரை எப்படி அவங்க வர்ணிச்சிருக்காங்கன்னா, என் ராஜா, மை கிங். அவர் யாரு? என் ராஜா. சொல்லுங்க, என் ராஜா. ஒரு நாள் நம்மளை ஆள போறாரு. ஆமேன். நம்ம ஆளுகிற ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. இந்த பூமியில் ராஜாக்கள் உண்டு, ஆனால் அவர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. இந்த பூமியில் கர்த்தாக்கள் உண்டு, அவர் கர்த்தருக்கெல்லாம் எல்லா கர்த்தாக்களுக்கும் ஒரு கர்த்தர். ஆமேன். அப்போ என் ராஜா சொல்ல, ராஜா தமது பந்தியில் இருக்கும் தானே. இப்போ பந்தியில் உட்காந்துருக்காரு. எங்கே உட்காந்துருக்காரு ஏசப்பா? எங்கே உட்காந்துருக்காரு? பந்தியில் உட்காந்துருக்காரு சீமோன் வீட்டில். அந்த பந்தியில் உட்காந்துருக்கிற ஏசப்பாவுடைய பாதத்தில் உடச்சி ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு என்னுடைய, யாருடையது அது? யாருது அது? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இருதயத்தை உடச்சி அவர் பாதத்தில் ஊற்றுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வெக்கலாம் பார்க்கக்கூடாது. வெக்கலாம் எங்கே தெரியுங்களா? சிலுவையின் உபதேசம் கெட்டு போனுக்கு பைத்தியமாய் தோன்றும், நமக்கோ தேவ பலன். நாங்கள்லாம் கண்ணை மூடி சத்தமாக பாடுறோம், பைத்தியமாக நாங்கள். அங்கே உட்காந்து அந்த அம்மா செஞ்சது எப்படி இருந்திருக்கோம்? பைத்தியமாக தோணிருக்கோம் அவங்களெலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் நான் கிறிஸ்துவுக்காய். யாருக்காக? எங்கள் அப்பாவுக்காக. ஏன்னா சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் நீ அங்கே வரவே மாட்ட அப்படின்னாரு. சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியும், கள்ளங்கபடம் இல்லாதுங்க, அது எதை சொன்னாலும் நம்பும். சரிங்களா? அப்படி தேவனை நம்ம துதிக்கும் போது அப்படி மாறணுமா? ஆமேன். நம்ம ஆராதிக்கிற யார் தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கணும். பாட்டு பாடல, நீர் சொன்னால் போதும். சூப்பராக பண்ணாங்க அந்த அம்மா தான். இனி பாவம் செய்யாத போட்டாங்க, ஃபுல் ஸ்டாப். அதோடு கூட தேவனை சார்ந்திருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் பாதப்படியில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டாங்க. அதனால் உயிர்த்ததில் முதல் காட்சியை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. சரி, முதல்ல இப்போ என்ன பண்ணாங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்காக அது கிஃப்டாக கொடுப்பாங்க. அப்போ என்ன ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அவர் என் ஆத்தும நேசர், அவர் என் மணவாளன் அப்படின்னு கொண்டு வந்து உடச்சி ஊற்றுனாங்க. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது வந்துடலாம். முதல்ல வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்திற்காக அது உபயோகப்படுத்தப்படும். எதுக்காக? அபிஷேகம். ராஜாக்களையும் ஆசாரிகளும் அபிஷேகம் பண்ணுவதற்காக அந்த பரிமள தைலம் யூஸ் பண்ணப்படும். வாசிங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலைமேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. தைல குப்பியை எடுத்து என்ன பண்ணாரு? தைல குப்பியை எடுத்து உடைச்சி அவன் தலை மேலே ஊற்றினார். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் செய்வதற்காக உபயோகப்படுத்தப்படுகிற ஒன்று. இப்போ ஏசப்பாவை இவங்க அபிஷேகம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் மேசியா என்று.
இவர் மேசியா என்று அவங்களுக்கு தெரிஞ்சதால உடைச்சி காலில் ஊற்றுனாங்க. அல்லேலூயா. சரி, அப்போ சாமுவேல் எப்படி சவுலுடைய தலை மேலே ஊற்றுனாரோ, எப்படி பிரதிஷ்டை பண்ணாரோ, அப்படியாக இவங்க என்ன பண்ணாங்க? அவரை ராஜாவாக என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணாங்க. அல்லேலூயா. தனக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. சரிங்களா? வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 133:2. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அவனுடைய தாடியிலே வழிகிறதும் அவனுடைய அங்கின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும். போதும், நல்ல தைலத்துக்கும். இப்போ நல்லா பாருங்களேன், தேவன் நமக்கு நம்ம மேலே ஊற்றுற அபிஷேகப்படுத்துறீங்களா? ஊற்றுறாருல, ஊற்றும் போது எப்படி இங்கே ஊற்றுனது இப்படி தாடி உள்ள வந்து நம்ம தாடி வச்சுருக்கிறோமா? ஆக்சுவலாக வந்து தாடி வந்து இது வரைக்கும் வைப்பாங்க, அவங்க இது வரைக்கும் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? இது ஹார்ட்டை டச் பண்ணுமா, ஹார்ட்டு. சரி, அதை யாரோ ஃபாலோ பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்லுனேன், நம்ம தாடி வளர்க்குறோமோ மீசை வளர்க்குறோமோ வளர்க்காமல் போகிறோமோ, ஆனால் தேவனை இங்கே இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஊற்றுனது இப்படி வலிஞ்சு ட்ரெஸ் மேலாம் வந்துச்சான். எப்படி அடிச்சிருக்கோம் ஸ்மெல்லு, ஆரோன்கிட்ட சவுலுக்கிட்ட எப்படி அடிச்சிருக்கோம் ஸ்மெல்லு, கண்டுபிடிச்சிருவாங்க இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆமென். ஏன்னா சில பர்பஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணணுன்னு கண்டிஷன்ஸை கர்த்தர் வச்சுருந்தார் அந்த நாட்களில். ஆமென். சரி, மூணாவதாக அடக்கம் செய்யப்படும் போது அந்த பரிமளத்தை யூஸ் பண்ணுவாங்களா? மூணு விஷயந்தான். ஒன்று நிச்சயதார்த்தத்துக்கு கிஃப்ட்டு, ரெண்டாவது அபிஷேகம் பண்ணும்போது, மூணாவது அடக்கம் செய்யும்போது. வாசிங்க யோவான் 19ஆம் அதிகாரம் அதோடைய 39-40 வாசம் வாசிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். 100 ராத்தல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 75 பவுண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ராயல் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ரெண்டையும் சமநிறையாக என்னென்னது? வெள்ளை போலமும் கரிய போலம் நினைக்கிறீங்க நீங்கள்? கறி கட்ட நினச்சி போகிறீங்க. ஆலோவேரா இருக்குல்ல, ஆலோவேரா, சரிங்களா? அதை எடுத்து பதப்படுத்தி கறிவேப்பிலை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க? மிக்ஸ் பண்ணி. பவுண்டு 75னா, கிலோ பார்த்தீங்கன்னா 34 கிலோ எடுத்திருந்தார். அதோடைய காஸ்ட்டெல்லாம் காஸ்ட்லி. சரிங்களா? ஏன்னா அடக்கம் பண்ணது யார்? நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயனும், அடுத்து அரிமத்தியா ஊரனாகிய ஐஸ்வர்யனாகிய யோசேப் என்பவனும். சரிங்களா? 40 வாசிச்சிங்களா? அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே. யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்கு. சரிங்களா? யூதர்கள் அடக்கம் பண்ணும், நமக்கு அடக்கம் பண்ற முறைமை என்ன இருக்கு? என்ன பண்ணுவாங்க? நமக்கு நார்மலாக கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருந்தால் வெள்ளை பொட்டி துணி அடிச்சது, பணக்காரனாக இருந்தால் பணக்காரனாக இருந்தால் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தால் தேக்கு பெட்டி, ரொம்ப பணக்காரனாக இருந்தால் சந்தன பெட்டி. புரியுது இல்லைங்களா? ஆனால் இடம் அதுதான். சரிங்களா? காசு இருக்கிற லோவாக இருக்கிறவங்க பன்னீரை ஊற்றுவாங்க, இல்லை பவுடர் போடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு 100 ரூபாய் சென்ட்டை வாங்கி ஊற்றி விடுவாங்க உள்ளே. நான் புரியுதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் உடனே அப்படி போயிட்டு போகிறீங்க. பரலோகமே என்று காண்பேனோ, தண்ணிக்குள்ளே போய் வராத, வெளியே பார்த்துடலாம். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மிடில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் ரிச்சாக இருக்க என்ன பண்ணுவாங்க? நம்ம நிறைய பார்க்குறல, ரிச்சாகலாம் பெட்டி அண்ணன் எடுத்து என்ன வைக்கிறாங்க? அந்த ஃப்ளவர் பொக்கையெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? ரவுண்டாக வைப்பாங்க. சரி, அப்படி ஒவ்வொருக்கும் ஒரு முறைமை இருக்குது. அப்போ இவங்க முறைமையின்படியாக அந்த சீலையை சுற்றுவாங்க. பார்த்தீங்களா? சீலையை சுற்றும் போது என்ன பண்ணுவாங்க? எகிப்தில் ஒரு முறைமை இருக்குது. காஃபின் அந்த பெட்டிலே வைப்பாங்க. அவங்க வைக்கிறது வேறு. சரிங்களா? பதப்படுத்துறதுக்காக பதப்படுத்துவாங்க. யோசேப்பினுடைய உடம்பு என்ன பண்ணாங்க?
பதப்படுத்தினாங்க. அந்த எலும்பு தான் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, எகிப்தில் அடக்கம் பண்ணாங்க. சரி, அப்போ யூதருடைய முறைமையின்படியாக யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். சீலைகளை சுற்றி கட்டினார்கள். எதில் கட்டினாங்களா? அதை அந்த உடம்புல சுற்றிட்டு அப்புறம் வச்சு கட்டினாங்களாம். ரைட். அப்போ 3 விஷயங்களுக்காக இந்த பரிமளங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இல்லை லூயா. சரி, வந்துடலாம். தலை அபிஷேகம் பண்ணுறது ஒன்று இருக்குது, பாதம் அபிஷேகம் பண்ணுறது ஒன்று இருக்குது. இந்த அம்மா எங்கே ஊற்றுனாங்க? பாதத்தில் ஊற்றுனாங்க. சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம்னா என்ன பாத்திரங்க? நம்மகிட்ட என்ன பாத்திரம் இருக்கு சொல்லுங்க, என்ன பாத்திரம் இருக்கு? ஸோ சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை, இப்போ ஆண்டோட பந்தியில் இருக்காரு, ஆண்டும் பந்தியில் இருக்காரு, என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் என்னது? நம்ம தாங்க பாத்திரம். அவருடைய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களை பெற்றுக்கிறோமா? ஆமென். அப்போ என் பாத்திரம் நிரம்பி வழிதுன்னா அவர் ஊற்றுக்கிற அபிஷேகத்தின் லெவல் எவ்வளோ? ஆமென். கொஞ்சமா அவர் ஊற்றுறது அப்படியே வலியுதுன்னா எந்த அளவுக்கு உங்கள் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்கள் மேலே இருந்து பாய்ந்து மற்றவங்களை தொடணுங்க. பாத்திரம் காலியாக இருக்காதீங்க. பாட்டு பாடுறாங்க, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை, மூழ்கனுமே நான் மூழ்கனுமே. எதில் மூழ்கணுமா? ஆவியின் நதியிலே மூழ்கனுமே. எசேக்கியேல் சொல்றதான், 1000 முழம் போனார் கணுக்கால், இன்னும் 1000 போனார் முழங்கால், இன்னும் 1000 போனார் இடுப்பளவு, இன்னும் 1000 போனார், முழுங்கிட்டார். எதுக்குள்ள? தண்ணி இல்லை, ஆவியின் நதியில். ஆமென். நீ ஆவியின் நதியில் மூழ்கும் பொழுது உன்னுடைய செயல்கள் மாறும், கேரக்டர்ஸ் மாறும், எல்லாமே மாறும். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்ம பரிசுத்தமாய் வாழ ஆவியார் உதவி செய்வார். சரி, இப்போ தலையை அபிஷேகம் பண்ணுறது வேற, பாதத்துக்கு வந்துடுறேன். தாவீது கேட்டது எண்ணெயினால் தலையை அபிஷேகம் செய்து. பாதத்துக்கு வந்துடுறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 13:5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையால் துடைக்கவும் தொடங்கினார். இப்ப இந்த பாதத்தை அபிஷேகம் பண்றது எதுக்கு அடையாளம்னா ஹியூமிலிட்டி, தாழ்மை. புரிதலைங்களா? அப்ப மரியாள் செஞ்சது என்னது? தேவனுடைய பாதத்திலே தன்னை தாழ்த்தினாள். அல்லேலூயா. சீஷர்களுடைய பாதத்தை ஏன் தெரியுமா ஆண்டவர் கழுவினாரு? நீ இப்படி இரு. எவன் பெரியவன்? பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவனா இல்லை பந்தி விசாரிக்கிறவனா? பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்றவங்க பெரியவங்க. ஆனால் நான் பணிவிடைக்காரனை போல உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே அப்படி இருக்கணுன்றது தேவ திட்டம், பிசாசுக்குள்ளே அது இல்லை. சரிங்களா? அதனால் இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் செய்வது எதுக்கு அடையாளம்னா தாழ்மைக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? அதனால தான் வாசம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ உங்களை தாழ்த்துறீங்களோ, தேவனிடத்தில் உங்களை தாழ்த்துறீங்களோ, அவ்வளோ உயர்வை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். வசனம் போய் சொல்லாதுங்க, கர்த்தரும் போய் சொல்ல மாட்டார். நீங்கள் எவ்வளோ தேவ பாதத்தில் நம்ம ஹம்பிள் ஹியூமிலிட்டியை நம்ம காமிக்கிறோமோ அவ்வளோ கர்த்தர் உயர்த்துவார் இல்லைங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மரியாள் தான். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஹம்பிள் பர்சன் இஸ் த ரைச்சியஸ் பர்சன். ஆமாம் இல்லைங்களா? லூக் 18 சொல்லப்பட்டிருக்கு, த ஹம்பிள் பர்சன் இஸ் ஏ ரைச்சியஸ் பர்சன். தன்னை தாழ்த்தினவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டான். நீ எவ்வளோ தாழ்த்திரியோ அவ்வளோ கர்த்தரை உயர்த்துவார். ஏன்னா
தாழ்மை அவருக்குள்ளே இருந்தது. அவர் தன்னை வெறும் வாயில் சொல்ல காலை கழுவி, அதை சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில சபைகளை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி காலை கழுவ. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கழுவி காண்பிக்காத, அப்படி காமிச்சிட்டு போய் நீ மீறினா வேஸ்ட்டு. இங்கே இருக்கட்டும். எங்கே இருக்கட்டும்? இங்கே இருக்கணுங்க. உண்மையான தலைமை எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? மனுஷர் காண வேண்டுமென்றால் அல்ல, தேவன் பார்க்கறதுக்காக செய்யுங்க. ஏன்னா நீ எப்படி துதிக்கிற, நீ எப்படி ஜெபிக்கிற, எப்படி அவரை ஃபாலோ பண்ணுற, எல்லாத்தையும் நீ மற்றவனுக்கு மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. சங்கீதம் 90 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அறை வீட்டுக்குள்ளே செய்வதை அவர் வெளியரங்கமாக காண்பிப்பார். அவர்கிட்டலாம் சீக்ரெட்லாம் கிடையாது. எங்கே போய் ஒளிவ, வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க, கடல் ஆழத்தில் போனாலும் அங்கே இருக்கிறீங்க, பெட்ரூமில் போனால் இருக்க மாட்டாரா என்ன, பாத்ரூமில் போனால் இருக்க மாட்டாரா என்ன, இல்லை காட்டில் போனால் இருக்க மாட்டாரா என்ன, எல்லாத்துலேயும் அவர் இருப்பார். வானத்தில் இருக்கிறாரு, பூமி கடல் ஆழத்தில் இருக்கிறாருன்னா வெட்டாந்தரில் இருக்க மாட்டார், பெட்ரூம்குள்ளே இருக்க மாட்டார், இருப்பார். தெய்வ பயம் இங்கே இருக்கணும். ஆமென். சரி, அப்போ அந்த ஹியூமிலிட்டியை குறிக்கிறது தான். அது ஒரு சாதாரண ஹியூமிலிட்டியில் எக்ஸ்ட்ரீம் ஹியூமிலிட்டி. ஏசப்பா காமிச்சது எக்ஸ்ட்ரீம் ஹியூமிலிட்டி. எத்தனை பேருடைய காலை கழுவினாரு? எத்தனை பேர்? 12 பேர். சரிங்களா? என்னோட கூட கடைசி வருந்தவன் நீங்கள் தான். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும் போல நான் உனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். நீ கடைசி வரைக்கும் நின்னா உனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணிட்டாங்க? தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இயேசு ஒப்பு கொடுத்தது போல இயேசுவை பின்பற்றுகிறவன் இயேசு செய்ததை தானும் செய்வான். ஆமெனா இல்லைங்களா? சில நேரம் கோபம் தான் வரும். அந்த கோபத்தில் நம்ம போய் அப்படி சற்று உட்கார்ந்து யோசிச்சேன்னா நமக்கு நல்லா புரியும். புரியுமா புரியாதுங்களா? புரியும். நான் சவுண்ட் கம்மியாக வச்சுட்டேன் இன்றைக்கி. சரிங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ ஹியூமிலிட்டியை அது குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த அம்மாவை எது மோட்டிவ் பண்ணிச்சு அந்த ஜாரை கொண்டு வர்றதுக்கு? என்ன மோட்டிவ் பண்ணிச்சு? இப்போ நம்ம காணிக்கை கொடுக்கறதுக்கு இல்லை ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவ் வருமா இல்லைங்களா? வருமா வராதா? எப்படி, என்ன மோட்டிவ் வரும்? ஏதோ ஒரு மோட்டிவ் வந்துச்சு, வந்து கொடுத்தோம், ரைட், ஓகே, தேவைப்படுது சபைக்கு, இது வாங்கணும் அது வாங்கணும், எவ்வளோ செலவு இருக்குதுன்னு சொல்லி ஒரு மோட்டிவ் மனசில் கர்த்தர் பேசினா கொடுப்பாங்க. சரிங்களா? மனுஷன் பேசினா வேஸ்ட். சரி, இப்போ நான் வந்துடுற பாயிண்ட். இவங்கள என்ன மோட்டிவ் பண்ணிடுச்சு இதை கொண்டு போய் ஊற்றுறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய ரட்சிப்பு, இது 3 அவங்கள நெருக்கி ஏவிச்சு. பவுலை ஏவினது போல கொண்டு வந்தாங்க. பக்கத்தான வீடு வந்தார், கீழே எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவங்க ரேட்லாம் பார்க்கல, ரேட்டை பார்க்கல. அவங்களுக்கு சீசலுக்கு விசனமாக இருந்துச்சான். ஏன் இந்த வீண் செலவு? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அம்மாவுக்கு இல்லாத கவலை அவங்களுக்கு எதுக்குன்றேன் நான். அந்த அம்மா அவருக்கு நிச்சயத்தை கிஃப்ட் கொடுக்குறாங்க. புரியுதா இல்லைங்களா? நிச்சயத்தை கிஃப்ட் கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் மேசியான்னு. இவங்களுக்கு இன்னும் தெரியல. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. சரி, இப்போ அவங்கள மோட்டிவ் பண்ணது என்னென்னா, லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இது அவங்களுக்கு ஞாபகப்படுத்திருப்பார் ஆண்டவர். தேவனுடைய குமாரன் என்று அவங்க அறிந்து, என்னைக்காக இருந்தாலும் நான் அவருடைய மனவாட்டி, அவருக்காக நான் நிச்சயிக்கப்பட்ட உணர்வு வந்து கொண்டு வந்து ஊற்றிருப்பாங்க. அல்லேலூயா. அதே லூக்கா 9:20 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்க என்னை யார் என்று சொல்லுறீங்கன்னு கேட்கிறாரு. பேதுரு பிரதியுத்தரமாக நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். வாசிங்க அப்படியே. அப்பொழுது அவர்கள், சரி, ஓகே, நீ அங்கே சொல்லிட்டு
சீமோன் பேதுருவே, மாம்சமோ ரத்தமோ உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சில இடத்துல இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? அப்போ அந்த மரியாளுக்கு வெளிப்படுத்தினது யார்? பரலோகத்தில் இருக்கிற பிதா. இவர் தான் மேசியா, இவர் பாதத்தில் கொண்டு போய் ஊற்று. அவங்க நினச்சி தலையில் ஊற்றிருக்கலாம். ஏன் காலில் ஊற்றுனாங்க? அடிமையின் தாழ்மை. ஏசப்பா என்ன பார்த்துருங்களா? ஏசப்பா பண்ணது, அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார்னு இருக்குது. நல்லா பாருங்கள், ஏசப்பா சிலுவையில் போடும்போது அவர் ஒரு கண்ணை காமிச்சா எல்லோரும் கொண்டு போட்டிருப்பாங்க. வந்து தூதரில் வந்து மூக்கு மூச்சை பிடிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க சைலண்ட்டாக. அவர் இப்படி நான் இப்போ கூப்பிட்டேன்னா 12 லேகியம் வந்துடுவாங்க. 12 லேகியம்னா 6000 × 12 72,000 தூதரில் வந்துடுவாங்க. இப்படி கண்ணை காமிச்சுன்னா முடிச்சிடுவாங்க கதையை. நீங்கள் எதோ நினச்சிட்டு இருக்கீங்க? சிலுவை ஆண்டா அத்தனை பேர் நிற்கிறாங்க. அவர் ஒன் ஆர்டர், டோமினோ பீஸா ஆஃபரில் ஒரு ஆர்டர், KFC சிக்கனில் ஒரு ஆர்டர். அவனாவது லேட் பண்ணுவான், வீட்டுக்கு வரத்துக்கு டைம் கொடுப்பான். இங்கே லேட்டே கிடையாது, சொன்ன அடுத்த செகண்டே முடிஞ்சிடும் கதை. போட்டு தள்ளிடுவாங்க. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு இவர் சொன்னோடனே கீழே விழுந்தாங்க. அப்போ அவர் ஒரு ஆர்டர், அவருடைய கட்டளை அவ்வளோ பவர்ஃபுல். ஆமேனா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ அவர் தேவனுடைய குமார் என்பதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரி, இப்போ இன்னொரு வாசனம் வாசிங்க. சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். போதும். இப்போ தாவீது சொல்றாரு, அதை கொண்டு வந்து உடைச்சி ஊத்துனாங்க. உடைச்சி இன்னொருத்தங்க என்னதை ஊற்றினாங்க? அன்னால் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினால். ஊற்ற முடியுமா? ஏன்னா உடஞ்சி போன இருதயம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய நாச்சியாரா அங்கே சக்கலத்தின் இருக்கும். அவங்க பேசின வார்த்தையினால உடைக்கப்பட்டு அங்கே ஊற்றுறாங்க. தேவன் அண்ணாவுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இப்போ உடச்சி ஊற்றுறது எதுக்கு இடையிலன்னா, நம்ம இருதயம். இப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த டப்பா இல்லை. நான் எங்கே போகிறது? பரிமள தைலத்துக்கும் அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆலபெஸ்டர் ஜார்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் எங்கே போகிறது? ஆலபெஸ்டர் ஜாருக்கு. வெள்ளைக்கல் பர்னிக்கு நான் எங்கே போகிறது? இஸ்ரேலுக்கு போனோம் வேணான்றேன் நான். உன் இருதயத்தை இயேசுவின் பாத்திரம் உன் இதயத்தின் வேகலத்தை ஊற்று. அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் செய்வார். அதை சொல்லப்பட்டிருக்கு. தாவீது இப்போ வாசிங்க, தேவன் கேட்கும் பலிகள். சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்கும் பலிகள் பாருங்க, ஏற்கும் பலினா அவர் அக்செப்ட் பண்ற பலிகள். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இப்போ இங்க எப்படி வந்திருக்கிறாங்க? ஹியூமிலிட்டி. தேவ பாத்திரம் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய தாழ்மை, அவங்களுடைய அந்த எதுவுமே காமிக்கல. மற்றவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? கேவலமாக இருந்திருக்கும். என்ன இது இந்த 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 வந்து இந்த வேலை பண்ணிட்டுருக்கு, அசிங்கமாக இல்லை அப்படி நினச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க அதான் பார்க்கலங்க. தொடர்ந்து வாசிக்கும்போது இப்போ வந்துருங்க, லூக்கா வந்துடுங்க 38 வாசிங்க. 7:38. 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். நல்லா பாருங்க, இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும்? மற்றவங்களுக்கு கேலி கிண்டல் மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படிதான் இருந்திருக்கும். நம்மள உட்காந்துருக்குறோம், ஏசப்பாங்க இருக்காரு, சாப்பிட வந்திருக்கிறாரு, சரிங்களா, வந்திருக்காரு. அப்போ ஒரு ஆள் வந்து அப்படி பண்ணால் மற்றவங்களாம் பார்த்துக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படிதான் தோணும். சிரிப்பமா இல்லைங்களா? சீசனுக்கு ஒரு பக்கம் வந்து இவ்வளோ காசை வீண் பண்ணிட்டாலே அப்படின்னு ஒரு பக்கம் கவலை. அவங்களுக்கு அந்த கவலை. சீமனுக்கு வந்து இவ்வளோ இப்படிப்பட்ட ஸ்திரீ ஆச்சேன்னு கவலை.
அவங்களுக்கு சீசனுக்கு வந்து பணம் கவலை, இவனுக்கு வந்து அதனுடைய குணம் கவலை. வாசிங்க இப்போ 7:39 வந்துருங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் இவ்வளவுதான் அவனுக்கு வெளிப்பாடு. யாருக்கு? கூப்பிட்ட சீமோன் பரிசேயன் அவனுக்கு அதுதான் வெளிப்பாடு. ஆனால் மரியாளுக்கு இருக்கிற வெளிப்பாடு அவர் தேவனுடைய குமாரன் என்று, அவர் மேசியா என்று. ஆமென். இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். எங்க சொன்னா உள்ள வாயிலிருந்து வரல. இப்போ நீங்கள் உட்காந்து உள்ள 4 யோசிச்சுட்டு இருப்பீங்க, 4 கதை யோசிக்கிறீங்களா? என்னடா இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்பீங்க. இப்படி தான் யோசிச்சார் அவர். ஏசப்பா டப்புன்னு உடைச்சார் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. ஏசு அவனை நோக்கி, நல்லா பாருங்க, நீ இருதயத்தில் யோசிக்கிறது ஏசப்பாக்கு தெரியுமா? இங்கே உட்காந்து யோசிக்கிறதுன்னு தெரியும், வீட்டில் உட்காந்து யோசிக்கிறதுன்னு தெரியும், காட்டில் உட்காந்து யோசிக்கிறது தெரியும், ஃப்ளைட்டில் உட்காந்து யோசிக்கிறதுன்னு தெரியும். நீ எங்கே உட்காந்து யோசிச்சாலும் அவருக்கு தெரியும். ஏன்னா பிசாசு வானத்தில் உட்காந்து யோசித்தான், அவனை ஒரே தள்ளினார், சொல்ல வாய் திறந்து. அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணான், பாவியான்னு சொல்லி. நான் சொன்னேன், இவர் வந்து பாவின்றார் அந்த அம்மாவை, இவர் பரிசுத்தரா என்ன? குஷ்டரோகம் எதுக்கு வந்துச்சு இவருக்கு? எதுக்கு வந்துச்சு குஷ்டரோகம்? அதனால தான் சொன்னார், 2 பேர் கடன் பட்டிருக்காங்க, மகனே நீயும் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருக்கிற. புரியுதா இல்லைங்களா? நீ 50 கண்ணா, அது 500. உனக்கும் நிர்வாகம் இல்லை, அவளுக்கும் நிர்வாகம் இல்லை. ஏன்னா யாருடைய பாவத்தை, உன் பாவத்தை நீ கழுவ முடியாது, என் பாவத்தை நான் கழுவ முடியாது. உங்கள் பாவத்தை, என் பாவத்தை இயேசுவின் ரத்தத்தால் மாத்திரம்தான் கழுவ முடியும். வசனம் சொல்லுது இயேசு என்று பேராக. ஏனென்றால் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாவங்களை துடைக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். நீ வேணா உன் வீட்டை துடைக்கலாம், அலமாரியை துடைக்கலாம், கிச்சன் ஸ்லாப்பை துடைக்கலாம். உனக்குள்ள பாவத்தை துடைக்க முடியுமா? முடியாது. அவருடைய வசனம் மாத்திரம்தான் உனக்குள்ளே வந்தால் அதை துடைக்கும். அவருடைய உபதேசம் தான் உன்னை சுத்தமாக்கும், அவருடைய சத்தியம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும். சொல்லிட்டாரு. எப்பா 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. அவனும் சொல்கிறாரு, நீ 50, நீ ஒன்றும் பர்ஃபெக்டில், நீ 50, அது 500. உன்னால் முடியாது, அந்த அம்மாவாலையும் முடியாது, நிர்வாகம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன். இப்போ 2 பேரில் யார் அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் தான். கரெக்டாக சொன்ன மகனே, சீமோன் மகனே, என்னை அழைத்தவனே, பந்தியில் அமர வைத்தவனே, கை கழுத்துக்கு தண்ணி கொடுக்காதவனே, கை துடைக்கிறதுக்கு டவல் கொடுக்காதவனே, வந்து யூதருடைய முறையின்படியாக சலோம் அப்படின்னு சொல்லி அப்படி பிடிச்சி கன்னத்தை ஒட்டுவாங்க. ஒரு முத்தம் கொடுக்காதவனே, நீ என் கன்னத்தில் முத்தம் கொடுக்கல, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், கரெக்டாக சொன்னேன், அவள் தான் அன்பு கூற. நீ அன்பே கூறலையே, நீ கூப்பிட்டு தௌலத்தாக உட்காந்துருக்குற, அவள் வந்து என் பாத்தில் உட்காந்து. சில பேரை வந்து என்னென்னா 2 கொம்பு முளைச்சிடும் டப்புக்குன்னு, பெரிய 4 பண்ண உடனே ஆகிடுவாங்க. அதெல்லாம் வேணாங்க. நம்ம தான் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம் தாவீது சொன்னது போல். சொல்லுங்கள், நான் ஏமாத்திரம் ஆண்டவர். எல்லாம் உங்கள் காலத்துலேருந்து வாங்குறது. நீங்கள் கொடுத்த பலன், அந்த பலத்தில் வேலை செய்கிறேன், நீங்கள் கொடுக்குற சுகம், அதெல்லாம் நடக்கிறேன். எல்லாம் நீர் கொடுத்தது. வானமும் பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. உம்மிடத்தில் வாங்கி உமக்கு தர ஆண்டவர். இதில் எனக்கு என்ன? நீங்கள் விளைய வச்ச ஆகாரத்தில் உங்களுக்கு அப்பத்தை போட்டேன், நீங்கள் விளைய வச்ச திராட்சை எடுத்து ரசத்தை கொடுத்தேன், நீங்கள் ஏற்படுத்தின ஆட்டிலேருந்து கறி எடுத்து உங்களுக்கு வச்சேன். எதாவது நம்மளால் முடியுமா? ஒன்றும் முடியாது. நீர் கொடுத்த மூச்சில் உயிர் வாழ்ந்துட்டுருக்குறேன். எல்லாம் நீர் கொடுத்தது. உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. அப்படி தான் அவங்க நினச்சாங்க. யார்? மகதலேனா மரியாள். சரிங்களா? ஸ்திரீ தான் இருக்காங்க. சரி, அவங்களுக்கு எத்தனை பிசாசு தெரியுமா இருந்துச்சு? எத்தனை இருந்துச்சு?
அம்மாக்குள்ளே 7 இருந்துச்சு. 7 ஓட்டின உடனே ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. அந்த பிடி உடும்பு பிடியாக பிடிச்சிட்டாங்க. சரி, அப்போ அவர் சொல்கிறார், நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை முத்தம் செய்யலை, என் கால் கை கழுத்து தண்ணி கொடுக்கல, துடைக்கிறதுக்கு ஒரு துண்டை அதை கொடுக்கல, கூப்பிட்ட வந்தேன், ஒரு முத்தம் வெல்கம் கூட பண்ணலடா நீ. ஆனால் இவ தன் கண்ணீர்னால, ஏன்னா யூதர்கள் சாப்பிட்றப்ப கை கால் கழுவுவாங்க, கை காலை கொடுக்கல அந்த ஆள், யார் கூப்பிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, க்ளீன் பண்ணுறாங்க பாதத்தை, துடைக்கிறதுக்கு முடி. நீ என் கன்னத்தில் கூட முத்தம் கொடுக்கலையாடா. இவ ஓயாம என் பாதத்தில். ஆக்சுவலாக பாதம் என்னதுங்களா, பாதம்ன்றது இந்த பாதப்படி பூமி, சரிங்களா. அவள் பாதத்தில் யாரையும் உட்காந்து கற்றுக்கொண்டாங்க, வசனத்தை ஓயாமல் முத்தமிட்டாங்க. அவர் சொல்றாரு ஓயாமல், எப்படியா வசனம் 45 வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், நான் உள்ள வந்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அப்ப இவங்க எப்போ வந்தாங்க, ஏசப்பா வந்த உடனே வந்துட்டாங்க, வந்த ஸ்பாட்லயே, நான் வந்தது முதல். அப்போ அவருக்கு முன்னாடி காத்திருக்காங்க போல் இருக்கு, வச்சுட்டு கையில் வந்தது முதல் வந்து உட்கார்ந்தாங்க. என் காலில் கண்ணீரை வச்சு கழுவுனா, முடியை வச்சு தொடச்சா, உடச்சி என் முத்தம் செஞ்சு காலில் ஊற்றுனா. அவன் அந்த பொருளை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். அதனுடைய விலையை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். அதனால்தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு உயிர்த்ததில் ஃபஸ்ட்டு யாருக்கு தான், எங்கெங்கே இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் இவளை குறித்து பேசுவாங்க. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக எதையாகலும் ஸ்பெண்ட் பண்ணாதாங்க, ஸ்பெண்ட் பண்ண நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, பலத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, நம்முடைய பொருட்களை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதையாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா தான் ஒன்று வாங்க முடியும் ஆண்டுகிட்ட இருந்து. நீ கொடுக்காமல் என்ன வாங்குவ, கடையில் போய் காசை கொடுத்தா தானே பொருளை வாங்க முடியும். காசை கொடுக்கலாம் வெளியே போக சொல்லுவான். அப்படி தான் எதையாகலும் நீ பே பண்ணாதான் தேவன் எடுத்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். வாங்கிறதுக்கு வழி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமென். தேவனை பார்க்கும்போது நம்ம இந்த அளவுலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், தசம்பாகன்றது, நான் பேச மாட்டேன் சொல்கிறேன், தசம்பாகன்றது பழைய ஏற்பாடு கமாண்டு, புதிய ஏற்பாடு பிள்ளைங்க. கணக்கு பார்க்கலாமா? தாவீது கணக்கு பார்க்கல. ஆமென். கணக்கே பார்க்கக்கூடாது. தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் காசு கணக்கு பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம சுயாதீனர்கள், தேவனுடைய பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கணக்கு பார்க்கலாமா? பழையதை விட புதியதில் நம்ம தேவனுக்கு செய்ய வேண்டியது அதிகம். அல்லேலூயா. அதில் சிறந்த முன்னோடி இவங்க தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். விசனப்படாதீங்க சீஷர்களை போல. அவன் கட்டாயமாயும் அல்ல, அவன் விசனமாயும் அல்ல, மனசில் இருக்கணும். நம்ம மனசு தாங்க முக்கியம், மனசு தான் முக்கியம். கேளுங்க, ஆண்டவரே மரியாளுடைய மனசை போல என் மனசு இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாள் நானும் பாவியாக இருந்தேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை தொட்ட பிறகு நான் மாறினேன் ஆண்டவரே. உம்மை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை ஆண்டவர். இந்த உலகத்தில் நான் எதையும் நேசிக்கலை, பணத்தை நேசிக்கலை, பொருளை நேசிக்கலை, பொண்ணை நேசிக்கலை. பொண்ணுன்னா நீங்கள் அந்த பொண்ணுங்க நினச்சிக்க போகிறீங்க, தங்கம், அதுவே விக்கிரக ஆராதனை. சரிங்களா? தேவனை விட நீ அதிகமாக உன் பிள்ளைகளாவது, உன் பொருளையாவது, உன் பணத்தையாவது நீ நேசிச்சேன்னா அதுவே விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீ கோயில்களை கொள்ளை இல்லாமா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா இல்லைங்களா? கோயில் என்ன கொள்ளையிடுவாங்க, அதெல்லாம் பண்ணுற ஆளாக இருக்கிறாங்க. டிமிக்கு கொடுத்து கணக்கு, திட்டு கணக்கு போடுறவங்களாம் பெரிய ஸ்தாபனத்தில் இந்த திட்டு கணக்கு போட்டு ஐடியல் வர்ஷிப்பர் தயார். அதனால் தெளிவாக இருங்க, தெளிந்தவர்களாக இருங்க. கடன்பட்ட இருவருக்கும் கர்த்தர் மன்னித்தார். ஆமென். அதில் அளவு தான் முக்கியம், நமக்கு அந்த திங்கிங் தான் முக்கியம். சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மரியாதை போல் மாற்றுங்க. வாயத்தன் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மரியாதை போல் மாற்றுங்க.
மரியாதை போல் நான் இருக்கணும் ஆண்டவரே, உம்மை தரிசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உயிர்த்தெழுதல்ல நீங்கள் முதல்ல உங்களை எப்படி தரிசித்தோமோ அதே போல் ரகசிய வருகையில் நான் உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரே. நான் பிந்தி தரிசிக்கக்கூடாது, ரகசிய வருகையில் ராப்சூரில் நான் உங்களை காணணும் ஆண்டவரே. கேளுங்க, கேட்டால் மட்டும்தான் சரிங்களா? அதனால் மரியாதை போல் வாழணும், மரியாதை போல் யோசிக்கணும், மரியாதை போல் எல்லாத்தையும் விடணும். ஒரு நாள் அப்படி இருந்தவங்க தான் நம்பலாம். விடுங்க, இயேசுவை பிடிங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.